நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸல் 100 கார்பரேட்டர் மாடல் வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் வரல, ஷெல்ஃபும் எடுக்கல. அதான் என்னென்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிக்கரில் அடிக்கிறோம். கிக்கரில் அடித்தாலும் கரண்ட் வரல, ஷெல்ஃபும் நமக்கு வந்து மூவ் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் போடும்போது லைட்டாக ஷேக் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே ஆகலை. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னு வச்சிங்கன்னா, இந்த ஆலோஃபெக்ஸ் சென்சாருக்கு வர லைன் இப்போ அடுத்தது வந்து இந்த மேக்னெட்லேருந்து வர 3 பேஸ் லைனை வந்து கழட்டி விட்டுட்டோம். இப்போ மேக்னெட்லேருந்து வர லைனை கழட்டியாச்சு. இது 2 லைனுமே கழட்டிட்டு பிக்கப் கேல் சிக்னல் இருக்குது. இப்போ வந்து நம்ம கிக்கரில் அடித்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேறு எதுவுமே பார்க்கல இதில். இப்போ இந்த 2 லைன் மட்டும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது கழட்டி விட்டுட்டு இப்போ வந்து ரன்னிங்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். வண்டி வந்து ரன்னிங்லேயே இருக்குது. ரன்னிங்கில் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஆலோஃபெக்ஸ் சென்சார் லைட் வந்து எரியுது. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். செல்ஃப் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். செல்ஃப் ஒர்க் ஆகுது. இது வந்து இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இதை மட்டும் நம்ம ரன்னிங்கில் எடுத்துகிட்டு போடும்போது நமக்கு வந்து ஃபால்ட் அட்டன் ஆகிடுது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து இதில் இருக்கிற காயில் எடுத்துகிட்டு வேறு காயில் போட்டாச்சு. மேக்னெட் காயிலும் வேறு போட்டாச்சு. போட்டும் அது போல் இருக்குது. இது என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து அந்த ஃபால்ட் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த வண்டியில் மேக்னெட் காயில் தான் மாற்றிருக்கோம். இப்போ இந்த மேக்னெட் காயில் வந்து வேறு வந்து புது காயில் போட்டோம். இப்போ நம்மகிட்ட இருக்க டெஸ்டிங் காயில் போட்டோம். அது போட்டும் அது வந்து சரியான முறையில் அது அட்டன் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிவிஎஸில் இந்த பார்ட் நம்பரில் வாங்கி நம்ம போட்டுருக்கோம். 2316 ரூபா வருது. இப்போ இதை வாங்கி போட்டு இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இது செக் பண்ணி ஓட விட்டாச்சு. வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போ வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ இது அதுவும் இல்லாமல் இந்த செக் லைட் எரியல, அதுவும் வந்து இந்த சிக்னல் லைட் ஆஃப் ஆச்சு. இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கரெக்டாக ஷெல்ஃப் ஒர்க் ஆகுது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, கரெக்டாக ஆஃப் ஆகிடுது. இப்போ இதில் வந்து இப்போ நமக்கு வந்து இந்த கப்ளர் ரெண்டுத்தையுமே நம்ம கழட்டிட்டு நம்ம கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த மேக்னெட் காயிலேருந்து வர அந்த ஆலோஃபெக்ஸ் சென்சார் சிக்னல் லைட் வந்து ஆப்போசிட்டாக நம்ம வந்து பேரலாக விடாமல் நமக்கு வந்து இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ரன்னிங்கில் சம்டைம் வந்து மேக்னெட் பவர் வந்து உண்டாக்கி இந்த கரண்ட் வந்து வர முடியாத அளவுக்கு இது பண்ணுது. அதனால் இந்த கப்ளரை வந்து நம்ம கழட்டிட்டு நம்ம கிக் பண்ணும்போது அடுத்தது நமக்கு வந்து கரண்ட் வந்து கரெக்டான முறையில் வருது. இப்போ அதை பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து கிக்கர்லேயே மட்டும் செட் பண்ணுற மாதிரி ஒரு காயில் வாங்கி நம்ம ரெடி பண்ணி போட்டுடலாம். அவர் வந்து செல்ஃபும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் இது வந்து புது காயில் வாங்கி நம்ம போட்டு செக் பண்ணி அது இல்லாமல் இது ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியாச்சு. டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தகவல் வந்து இதில் நம்ம வலைத்தளத்தில் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். இப்போ இதுக்கப்புறம் யாருக்காவது இது போல் ஃபால்ட்டு வந்தது அப்படின்னா இந்த காயில் செட் வந்து மாற்றிடுங்க. மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மாற்றணும். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம இதை அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் ஓடினாலே அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. இப்போ மேக்னெட் காயில் மட்டும் மாற்றிட்ட பிறகு இந்த ஃபால்ட் அட்டன் ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தகவல். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சரவணன்.